ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். மோர் குழம்பு அப்படின்னாலே எல்லாருமே பூசணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அந்த மாதிரி போட்டு மோர் குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமான பழத்தை வச்சுட்டு நம்ம ஒரு மோர் குழம்பு வைப்போம். அது நல்ல டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எல்லாமே என்ன பண்ணணும், ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியிலே அப்படியே ஊற வச்சுருங்க. பாருங்கள், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கொப்பரை தேங்காய் போட்டோம்னா மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு, தேங்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்றவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஊற வச்சது எல்லாமே இந்த தண்ணியோடையே போட்டுருங்க. போட்டுட்டு இதில் 1 பீஸ் அளவுக்கு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 இதழ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்தமல்லி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதையும் அரைக்க போட்டுக்கலாம். அரைக்கும் போது நம்ம இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுட்டு நம்ம இந்த பைனாப்பிள் எல்லாம் இதுலேயே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு வதக்கிடலாம். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பட்டர்லேயே போட்டு நல்லா அந்த பைனாப்பிளையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து இந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபைனலாக போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி மோர் குழம்பு வச்சா நல்ல டேஸ்ட் நல்ல ஜம்மன் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு 2 போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போடலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 மினிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாயை கீறிட்டு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அதில் மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இதில் 1 தக்காளியை பெரிய தக்காளியாக எடுத்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கேன். இது எல்லாமே நல்லா ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுடலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் பாருங்கள், இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர், இதையும் இதிலேயே ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து இந்த பச்சை வாசம் போக நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அங்கங்கே பபிள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த பைனாப்பிள்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, வெண்ணெயில் போட்டு அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு, கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடு சேர்ந்து நல்ல காரம் எல்லாம் சேர்ந்து இந்த மோர் குழம்பு நல்ல ஜம்மன் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மோர் குழம்பு இறக்கிடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த மோர் குழம்பை நம்ம மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். மூடி வச்சோன்னா நல்லா பொங்கி வந்துடும். அதனால் மூடி வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கள், கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கனாலும் மோர் குழம்பு நீத்து போன மாதிரி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா நுர நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதே மாதிரி ஒரு மோர் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.